பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக தற்போது பேசுவது தேவையற்றது என தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இன்று பிற்பகல் சேலம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்துவது மட்டுமே தங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்பொழுது அண்ணாமலையும் பேசும்பொழுது கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்லுகின்றார். அதாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் பாஜகவின் ஒரே எண்ணம் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். இன்று பிற்பகல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பேசிய பிறகு அதிமுக பாஜக இடையே கூட்டணி மலருமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. தற்பொழுது கிட்டத்தட்ட அண்ணாமலையும் இன்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த அதே கருத்துக்களைத்தான் அவரும் கூறியிருக்கின்றார். அதாவது திமுகவை வீழ்த்துவது மட்டுமே எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். தற்பொழுது அண்ணாமலை திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமே எங்களுடைய ஒரே நோக்கம் என்று கூறியிருக்கின்றார். மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்பது குறித்து இன்னும் 6 மாதத்திற்கு பிறகு கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். கூட்டணி தொடர்பாக தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான காலம் இன்னும் இருக்கின்றது என்ற கருத்தை அண்ணாமலை தற்போது கூறியிருக்கின்றார். எனவே எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டு பேருமே 2 முக்கியமான கருத்துக்களை இன்று கூறியிருக்கின்றார்கள். இந்த 2 கருத்துக்களுமே ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில் தான் அமைந்திருக்கின்றன. அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி மலருமா என்ற ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஒரு கட்சியும் மறு கட்சியும், அதாவது அதிமுக பாஜக இடையே கடுமையான வார்த்தை மோதல் இருந்தது. 2 கட்சியினர் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதிமுக பாஜக இடையே கூட்டணி மலர்வதற்கான ஒரு சூழல் உருவாகக்கூடும் என்று கருதும்படியாக 2 தலைவர்களுடைய கருத்துக்களும் அமைந்திருக்கின்றன. அண்ணாமலையும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, ஒரே விஷயத்தை தான் தற்பொழுது அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதாவது திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் தங்களுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்பது தொடர்பாகவும் 2 தலைவர்களும் ஒருமித்த கருத்துடன் இருக்கின்றார்கள், எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் என்று இருவருடைய செய்தியாளர் சந்திப்பையும் இன்று கவனிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. 2 பேருமே ஒரே கருத்துடன் தான் இருக்கின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்காக தீவிரமாக பாடுபட்டு வருகின்றோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, அனைத்து கட்சியினருடனும் அன்பாகவே பழகி வருகின்றோம் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகின்றது, வலுவான கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது என்ற கருத்தையும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். இபிஎஸ் கூறியிருக்கக்கூடிய கருத்து தொடர்பாகவும் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது ஒரு 6 மாதத்திற்கு பிறகு இந்த கேள்வியை கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றாரே, அதிமுக பாஜக இடையே கூட்டணி மலருமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போதைக்கு கூட்டணி குறித்து பேசுவது தேவையில்லை என்று அண்ணாமலை கூறியிருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகின்றது, எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, அதிமுக கூட்டணி குறித்து வருங்காலத்தில் பேசுவோம் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அண்ணாமலை கூறியிருக்கின்றார். எனவே நேற்று வரை இருந்த கள நிலவரம் அதிமுக திட்டவட்டமாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்லி வந்தது. ஆனால் இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அந்த அரசியல் நிலவரம் மாறி இருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணியிடையே ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய அண்ணாமலையும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மத்திய அரசு எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்ற கருத்தையும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார் மும்மொழி கொள்கை தொடர்பாக. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி மலருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கை தொடர்பாக பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே ஒரு சமரசம் ஏற்பட வேண்டும். இந்த நிலையில் தான் இருமொழி கொள்கை என்ற நிலைப்பாட்டிலிருந்து ஒருபொழுதும் அதிமுக கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இருமொழி கொள்கை என்பது அவர்களுடைய திட்டவட்டமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஒருவேளை அண்ணாமலை தற்பொழுது ஒரு சில அவருடைய கருத்துக்களில் இருந்து புரிந்து கொள்ள முடியாது என்னவென்றால், 3வது மொழியை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கான தேவை பாஜகவிற்கு கிடையாது, மத்திய அரசுக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பாக ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தொடரலாம், மாநில அரசு விரும்பக்கூடிய வகையிலே இருமொழி கொள்கையை தொடர்வதற்கு பாஜகவிற்கு எந்த விதமான தடையும் இல்லை பாஜகவை பொறுத்தவரை என்று ஒரு குறைந்தபட்ச உடன்பாடு எட்டப்பட்டால் கூட அதிமுக பாஜக இடையே கூட்டணி மலர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும் என்று பல்வேறு அரசியல் நிபுணர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். தற்போது அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை தொடர்பான கருத்தும் அதை ஒட்டிதான் அமைந்திருக்கின்றன. எனவே அதிமுக. நன்றி ராஜகுமரன்.